என்னோட பேர் ராகினி. ஸோ பெரம்பூர் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். ரோடு வந்து 30 வருஷமாக பிளாக்ல தான் இருந்தது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணணும்னு தான் ஃபைட் பண்ணாங்க. எங்களோட தலைவர் ராவ் தான் வந்து ஃபைட் பண்ணாங்க. அதை ரெடி பண்ணும்போது டிஎம்கே வந்து ஃபுல்லாக தடுத்துட்டு திருப்பி அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ரோடெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின் ரோடு போகிறதுக்கு. இல்லைனா எல்லாருமே சுற்றிக்கிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆட்சியில் நேற்றுலேருந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு போட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அதிகமாக வண்டி வராது, எங்கள் தெருவுக்கு அதிகமாக வண்டி வராது. பசங்க போகிறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல. இவர் இப்போ வந்ததுலேருந்து எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. 8 நாளில் எல்லாமே ரெடி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டாக. ஃபர்ஸ்ட்லாம் இப்போது அப்போ அந்த ஆட்சியெல்லாம் எதுவுமே செய்யலை, எல்லாமே அப்படியே தான் இருந்தது. இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க. இப்போ சுற்றிட்டு வரணும், எல்லாமே பண்ணணும். ஸ்கூலுக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து எல்லாம் முடிவு பண்ணி 8 நாள் முடிவு பண்ணது நல்லது தான். விஜய் வந்தார், எல்லாம் இந்த தெருவு எல்லாமே கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் இப்போ இருக்குது. இந்த இவர் வந்து 8 நாளில் நல்லா எல்லாமே செய்கிறார். பாரதி நகர் பிரிட்ஜு கீழே 2 ஒயின் ஷாப் இருந்தது. ஸோ இப்போ எடுத்துட்டாங்க. அது இருக்கும்போது ஒரு 6:30 மணிக்கு மேலே எங்களால் அந்த பக்கம் போகவே முடியாது. 6:30 மணிக்குன்னு கிடையாது, பொதுவாக நாங்கள் அந்த பக்கம் போகவே மாட்டோம். லேடிஸ் வண்டி ஓட்டிட்டு வந்தால் கூட சுற்றிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு அது ஷார்ட் ரூட்டு வர்றதுக்கு எல்லாருமே குடிச்சிட்டு அந்த இடத்துல கடை போட்டுட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூல் விட்டு பசங்க வரணுன்னா கூட அந்த வழி வர முடியாது. நாங்கள் மெயின் ரோடு தாண்டி தான் போகணும். எங்களுக்கு இந்த ரோடுன்னும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிரிட்ஜு கீழே போகிறதுக்கு. ஸோ ஒயின் ஷாப் இருந்ததுனால அது போக முடியல. இப்போ எடுத்தது ரொம்ப சந்தோஷம். இது பர்மனெண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. பாரதி நகர் பிரிட்ஜு கீழே கூவம் ஓடுது. அதில் மோஸ்ட்லி அப்பப்போ அந்த ஆகாய தாமரை மட்டும் எடுத்துட்டா கொசு வராமல் இருக்கும். கொசுனால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜிங்க நிறைய வரும். கண்ணரிப்பு, ஸ்கின் அலர்ஜிங்க அதிகபட்சம் அந்த கொசுவால் வந்து ஸ்கின் அலர்ஜி அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ அந்த ஆகாய தாமரைலாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மழை டைமில் எங்களுக்கு ஃப்ளட்டு வராமல் இருக்கும். அதை க்ளீன் பண்ணாலுமே ஃப்ளட்டு வராது. இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிற ஏரியா தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் தண்ணி ஏறும். ஸோ அந்த ஆகாய தாமரை க்ளீன் பண்ணிட்டா தண்ணி இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு. அது ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இது வந்து பெரம்பூர் தொகுதி வந்து ஸ்ட்ரெயிட்டாக விஜய் பார்வையில் இருக்க தொகுதி. சார் வந்து பெரம்பூர் தொகுதியை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, இங்கே டிஎம்கேக்காரங்க வந்து லேடிஸ் ஜிம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் கட்டி அதை அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணுறேன்னு பண்ணலை. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பார்க் இருக்குது, பட் வெளியே போய் பீஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியலை. அந்த ஜிம் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதை கொஞ்சம் இன்னும் ப்ராப்பராக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கன்சீவான லேடி போகிறாங்க, இல்லை குழந்தைங்களை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னாலுமே ஒன்ஸ் இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்து எங்களுக்கு ஜிஹெச்ஓ இல்லை வண்ணாரப்பேட்டில் இருக்க ஆர்எஸ்ஆர்எம் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பார்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஃப்ரீ இதெல்லாம் தேவை கிடையாது. நாங்களும் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம். எங்கள் பசங்க தைரியமாக வெளியே போயிட்டு வரணும். எங்களுக்கு இந்த 2500 கொடுக்கறதோ இல்லை மற்றபடி வேறு எந்த ஃப்ரீ கிஃப்ட்டோ அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளோ வருஷமும் நாங்கள் ஃப்ரீ கிஃப்ட் இல்லாமலே வாழ்ந்துருக்கோம். இதெல்லாம் இப்போ புதுசாக வருது. எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். எங்கள் பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக வெளியே போயிட்டு வரணும். பசங்க ஃப்ரீயாக வெளியே விளையாடணும். எப்போ பாரு ஃபோனும் கையுமா இருக்காங்க, பயந்து வெளியே விட முடியல எங்களால். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். இங்கே கட்ட பிரிட்ஜ் இருக்குது. அந்த கட்ட பிரிட்ஜு கீழே தான் நிறைய இந்த போதைப் பொருள் பழக்கங்கள் வந்து அதிகமாக ஆகுது. ஸோ அங்கேயும் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. பசங்க ஸ்கூல் போயிட்டு அந்த பிரிட்ஜு கீழே தான் வரணும். அப்படின்னும் போது நாங்கள் பேரண்ட் போய் கூட்டிகிட்டு வர சூழ்நிலைக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். பசங்களாம் வர அளவுக்கு அந்த இடம் இல்லை. நிறைய போதைப் பொருள்கள், சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க முதற்கொண்டு அதில் அடிஷனாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு நிப்பாட்டுங்க. யாசர்பாடினாலுமே தெரியும், நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த பயத்தை மட்டும் போக்குங்க. இந்த ஏரியாவிலேருந்து அந்த பயத்தை மட்டும் போக்குனா போதும். விஜய் சார் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள் பெரம்பூர் தொகுதியில இந்த ரோடு போடுறத கையில் எடுத்திருக்காரு. படிப்படியாக இந்த பெரம்பூர் தொகுதியை முன்னேற்றி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். விஜய் சார் வந்ததை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் எதிர்பார்த்து வர வச்சுருக்கோம். எங்களோட நம்பிக்கைக்கு அவர் நடந்துப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம்.